Taste the Daily. திரு மதுசூதனன், நிறைய கதைகள், கிளை கதைகள் எல்லாம் உண்டு. நிறைய இது சார்ந்த நம்பிக்கைகள் உண்டு. ரைட் ஃப்ரம் மீனாட்சி திருக்கல்யாணமாகட்டும், கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் வைபவமாகட்டும், ஒவ்வொரு முறையும் கள்ளழகர் பச்சை பட்டுடுத்தி வைகை ஆற்றில் இறங்குகிறார் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா ஒரு ஒரு சில முறை அவர் வெண்பட்டு, அதுல ஊதா பார்டர், இல்லைன்னா ஒரு சிவப்பு பட்டு, இந்த மாதிரி எல்லாம் கூட வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஒவ்வொரு முறை இந்த நிறத்தில் அவர் பட்டுடுத்தி இறங்கும் போது அதற்கு ஏற்ற தாக்கங்கள் இருக்கும். மதுரையில இல்லைன்னா இந்த உலகத்துல இருக்கும். பச்சை பட்டு உடுத்தி வரும்போது ரொம்ப செழிப்பாக இருக்கும், வெண்பட்டு உடுத்தி வரும்போது ஓரளவு செழிப்பா இருக்கும். இது போன்ற நிறைய நம்பிக்கைகள் அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் வெறும் புனைவா, மக்கள் சும்மா சொன்னதா, இல்ல எப்பவுமே பச்சை பட்டு உடுத்தி தான் இறங்குவாரா? அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நம்பிக்கை என்ன? புனைவுன்னு இதை சொல்லி தள்ள முடியாது. நிச்சயமா இதுல நிறைய நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் இருக்கு. ஒரு கோயில் விழால இவ்வளவு தூரத்திற்கு இது ஒரு பிரபலமான ஒரு விஷயம்னு சொன்னா அது பல ஆண்டுகளாக பழக்கத்துல இருந்து வந்த ஒரு விஷயமா தான் பார்க்கணும். அந்த விதத்துல அழகர் இந்த ஆத்துல இறங்கக்கூடிய அந்த வைபவத்திற்கு அவர் புறப்படும் போதிலிருந்து ஆரம்பிச்சு அவர் அணிந்து கொள்ளக்கூடிய ஆபரணங்கள், உடை, செய்து கொள்ளக்கூடிய அலங்காரம்னு இது எல்லாமே கிட்டத்தட்ட இந்த விழாவினுடைய இந்த அமைப்பெல்லாம் ஒரு 350 ஆண்டுகளுக்கு முன்பாக திருமலை நாயக்கர் காலத்துல தான் ஏற்பட்டிருக்கணும். அதனால அவர் அங்கேருந்து கிளம்பும் போது சாத்தி கொள்ளக்கூடிய அந்த கண்டாங்கி புடவையில வரக்கூடிய அந்த கள்ளர் திருக்கோலத்திலேயே வருவார். கையில ஈட்டி, வளரி எல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த கள்ளராகவே காதில் அணிந்து கொள்ளக்கூடிய தோடு, இதெல்லாம் அதே அமைப்புல வருவார். அதே மாதிரி இங்க வந்த பிறகு மதுரையில எழுந்தருளி நேற்று இரவு, அதாவது இன்னைக்கு இரவு பாதி ராத்திரிக்கு ஒரு பெரிய அபிஷேகம் நடக்கும். அது தல்லாகுளத்தில் இருக்கக்கூடிய அந்த பெருமாள் கோயில்ல, பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோயில்ல அபிஷேகம் கண்டருளி அவர் அப்பதான் அந்த உடையெல்லாம் உடுத்திக்கிட்டு குதிரை வாகனத்துல எழுந்தருள்வார். நியாயத்துக்கு அழகர் திருமேனியில அப்போ சாத்தப்படுறது நல்ல வெள்ளை நிறம் மல்லு துணி மட்டும்தான். அதைத்தான் அவர் உடம்பு முழுக்கவே போத்திப்பார். இதுதான் வருஷம் முழுக்க எல்லா ஆண்டும் நடக்கக்கூடியது. இதுதான் அத்தனை ஆண்டுகளும். இதை தாண்டி அழகருக்கு பின்பக்கத்துல சாத்தக்கூடிய பட்டினுடைய நிறம் தான். அதற்கு முன்னாடி காலத்துல இருந்த வழக்கம் என்னன்னா, கண்ணை கட்டி கொண்டு அழகருடைய அந்த வஸ்திர கொட்டடியிலிருந்து ஒரு உடையை தேர்ந்து எடுப்பாங்க அந்த தலைமை அர்ச்சகர். அது என்ன நிறத்துல வருதோ அது சார்ந்த ஒரு தாக்கம் உலகத்துல இருக்கும்னு ஒரு நம்பிக்கை. அந்த விதத்துல பச்சை பட்டு வந்ததுன்னா அந்த வருடம் நல்ல அறுவடை, நல்ல விளைச்சல் ஏற்பட்டு மக்கள் நல்ல சுபீட்சமாக இருப்பார்கள் என்றும், வெள்ளை பட்டே வந்ததுன்னா பால் வளம் பெருகும் என்றெல்லாம் இப்படி கணக்கு சொல்லுவாங்க. நான் சமீப காலங்களில் அந்த வழக்கத்தை பச்சை பட்டு உடுத்துதல்ங்கிற நிலைக்கு கொண்டு வந்துட்டாங்க. அதனால எப்போதுமே எல்லா ஆண்டுமே பச்சை பட்டை அவர் முதுகு பக்கத்துல அதை ஒரு கொசவு மாதிரி வச்சு அதை உடுத்தி கொள்வார். அரசர்கள்லாம் குதிரை மேல ஏறி போகும்போது பின்பக்கம் அந்த கட்டி இருக்கிற வேஷ்டிக்கு பின்னாடி ஒரு துணியை வைத்து கட்டி கொள்வார்கள், இடுப்பை சுத்தி. அது மாதிரி இவரும் அணிந்து கொண்டு அதற்கு மேல மார்பிற்கு ஆண்டாள் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து கொடுத்து விட்ட சந்தனக்காப்பு, அதை மார்பு நிறைய சாத்திப்பார். ஆண்டாளினுடைய மாலை அழகருக்கு வரக்கூடிய அந்த நிகழ்ச்சியே ஸ்ரீவில்லிபுத்தூர்ல அதற்கு ஒரு 2 நாட்கள் முன்பாக பெரிய மாலைகள் செய்து அதை ஆண்டாளுக்கு விசேஷமான ஒரு ஆஸ்தானத்தில் எழுந்தருள பண்ணி ஆண்டாள் நாச்சியாருக்கு அதை சாத்தி சமர்ப்பித்து அங்கிருந்து அது ஒரு கூடையில புறப்பட்டு இங்க வந்து மதுரையில கூடலழகர் சன்னதியில அதற்குன்னு ஒரு மண்டபம் இருக்கு. அந்த மண்டபத்துல வைத்திருந்து பெருமாளுடைய அந்த மாலைக்கு, பெருமாளுக்கு என்ன உபச்சாரங்கள் உண்டோ அது எல்லாத்தையும் அந்த கூடைக்கே செய்வாங்க. அதெல்லாம் நடந்து அது இன்று காலை இந்த திருமஞ்சனம் நடக்கும் போது தல்லாக்குளம் பெருமாள் கோயிலுக்கு அந்த மாலையும் வரும். அந்த மாலையோடு கூட ஆண்டாளினுடைய சந்தனம், ஆண்டாளினுடைய கிளி இதெல்லாமும் சேர்ந்து வரும். அதெல்லாம் ஒரு உபச்சாரமாக அதை சார்த்தி மார்பு நிறைய ஆண்டாள் கொடுத்து விட்ட சந்தனம், அது ஆண்டாள் சார்த்தி கொண்ட சந்தனமே. அதை இவர் நெஞ்சில் அதை சார்த்தி கொண்டு அதற்கு மேல ஒரே ஒரு பதக்கம் அணிந்திருப்பார். ரொம்ப அழகா அந்த வருஷத்திற்கு என்னங்கிறத தேர்ந்தெடுப்பாங்க. ரொம்ப அழகான ஒரு பதக்கத்தை அணிந்து கொண்டு காதுல தோடும், திவ்ய கிரீடம்னு அதற்கு பேர். இன்னைக்கு அவர் சாத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த நேராக செல்லக்கூடிய தங்க கிரீடம், அந்த கிரீடம் அணிந்து அவர் எழுந்தருளுவார். இதுல ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், அழகர் குதிரையில எழுந்தருளும் போது குதிரைக்கு 2 பக்கமும் காலை அப்படி போட்டுட்டு இருக்காரு இல்லையா, அந்த 2 திருவடியும் குதிரையில போய் பதிந்து நிக்கிறதுக்கு அங்கவடின்னு சொல்லுவாங்க. குதிரை ஓட்டும் போது நம்முடைய கால்கள் கீழே தொங்கும் இல்லையா, அந்த கால்களை பொருத்தி வைத்துக் கொள்ள வண்டியில இருக்கக்கூடிய அந்த ஃபுட்ரெஸ்ட் மாதிரி இருக்கும், அந்த அங்கவடியில அதை பொருத்தி கொள்வார். அந்த அங்கவடியில் அவ்வளவு வேலைப்பாடு இருக்கும். சாதாரணமா மதுரை பக்கத்துல சொல்லக்கூடியது ஸ்ரீரங்கத்தையும் அழகர் கோயிலையும் ஒப்பிட்டு சொல்லும் போது, ஸ்ரீரங்கத்துல ஆபரணங்கள்லாம் ரொம்ப நிறைய உண்டு, பெருமாளுக்கு நிறைய சொத்து உண்டு, நிறைய நிலப்பலன்கள்லாம் உண்டு. அதனால ஸ்ரீரங்கம் பெருமாளுடைய சொத்துக்கள் தான் ரொம்ப அதிகம்னு சொல்லுவாங்க. ஆனா மதுரைக்காரர்களுக்கு அவங்களுக்கே உரிய ஒரு கிண்டலோட சொல்லக்கூடியது, அரங்கன் சொத்து அழகருடைய அங்கவடிக்கு கூட ஆகாதும்பாங்க. அழகர் அந்த திருவடியை பொருத்தக்கூடிய அங்கவடிக்கு அவ்வளவு வேலைப்பாடுகள், அதுல 2 யாழி முகம் செய்து மாணிக்க கற்கள்லாம் பதிஞ்சு அது பார்க்கவே ஒரு ஆபரணம் மாதிரி இருக்கும். அது என்ன வேலை செய்யுதுன்னு பார்த்தா குதிரை முகத்துல அதை முதுகுல அதை பின்னாடி இப்படி கட்டி விட்டுருப்பாங்க. அழகருடைய திருவடி அதுல பதிஞ்சிருக்கும். அந்த அழகிற்கு அழகர் குதிரையில எழுந்தருளக்கூடி கண்டருளும் அந்த சில மண்டகப்படிகள், குதிரை வாகனத்துல எழுந்தருளினதுக்கு அப்புறமா அவர் ரொம்ப சில மண்டகப்படிகள் தான் கண்டருள்வார். அதுல ஓடி போய் குதிரை கிட்ட நின்று அழகருடைய உள்ளங்கால் அழக தரிசனம் பண்ணலாம்.
அது இந்த குதிரையில போகும்போது மட்டும்தான் நாம பார்க்கக்கூடியது. அந்த திருவடி பதிந்திருக்கக்கூடிய அங்கவடிக்கு அவ்வளவு சிறப்பு. அரங்கனுடைய சொத்து கூட, மொத்த சொத்தை எழுதி கொடுத்தாலும் அழகருடைய அந்த அங்கவடிக்கு கூட அது ஈடாகாதுன்னு ஒரு வழக்கமா சொல்லுவாங்க. இப்படி இந்த விழாவில் புனைவுங்கிறத தாண்டி பல ஆண்டு காலங்களாக நடந்து வரக்கூடிய அந்த வழக்கங்கள், குதிரையே கூட இப்ப சமீபமா ஒரு 100 ஆண்டுகளாக தான் குதிரை வாகனத்தில் அப்படியே எழுந்துள்ளார். அதற்கு முன்பாக 1000 பொன் சப்பரம்னு ஒரு வாகனம், அதுக்குள்ள இந்த குதிரை இருக்கும். அந்த குதிரையோட சேர்ந்து எழுந்துள்றது தான் வழக்கமா இருந்தது. அந்த 1000 பொன் சப்பரத்துக்குள்ள அழகர் குதிரை வாகனத்தில் போயிட்டாருன்னா அவர் தரிசனம் முழுக்க கிடைக்காது. ரெண்டாவது, இவ்வளவு கூட்டத்தில் அவர் எழுந்துருள பண்ணும்போது அந்த சப்பரத்தோடு எழுந்துருள பண்றது கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுனால ஒரு 100 ஆண்டுகளாக அது நின்று போய் சென்ற ஆண்டு தமிழக அரசனுடைய முயற்சியினால அது மறுபடியும் பழக்கத்துக்கு வந்தது. இந்த வருடம் அது ஏன் செய்யலன்னு தெரியல. அதோடவே சேர்த்து அழகர் எழுந்துருளக்கூடிய ஒரு சிறப்பு. இவ்வளவு தூரத்திற்கு இதெல்லாம் வழக்கங்களாக ஏற்பட்டு அந்த வழக்கங்கள் இன்று வரை தொடர்ந்து நடந்து வர பார்க்கிறோம். இன்றைக்கு அதை பார்க்கிறோம் நேரடியாக. அவ்வளவு ஒரு ஆரவாரத்தோடு தண்ணீரை பீச்சி அடித்து, அழகர் மேல தண்ணீரை பீச்சி அடித்து எல்லாரும் அங்க கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவு ஒரு கொண்டாட்ட மனநிலை இருக்கிறது. பக்தியோட சேர்ந்த ஒரு கொண்டாட்டத்தையும் நம்மளால பார்க்க முடிகிறது. 10 லட்சம் பக்தர்கள் அங்க கூஞ்சிருக்காங்க அப்படின்றத பார்க்க முடிகிறது. இது தொடர்பான நம்பிக்கைகள், ஐதீகங்கள், சொல்லப்படும் கதைகள் குறித்தெல்லாம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். சுமதி ஸ்ரீ அம்மா, அழகர் தங்கை கல்யாணத்துக்கு கோபமா திரும்பி போறார் அப்படின்றதான் எல்லாருமே ஒரு பொது பார்வையில இருக்கக்கூடிய ஒரு கதையா இருக்கு. அது அப்படிதானா? அழகர் கல்யாணத்துக்கு லேட்டா வந்துட்டாரு, அதனால கல்யாணம் முடிஞ்சிருச்சு, நான் வரதுக்கு முன்னாடி கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னா அவரு கோவிச்சுட்டு போயிட்டாரா அப்படின்னு சொல்லப்படுற கதை இருக்குல்ல, அது குறித்து சொல்லுங்க. அந்த கதை புனைவு தான். நம்ம ஆரம்பத்திலேயே பார்த்தோம். மீனாட்சி சொக்கநாதர் கல்யாணத்துல பெருமாள் இருந்தார். அவர் தான் தாரை வார்த்து கொடுத்தார். மீனாட்சி கோவிலுக்கு போனாலும் அந்த சிற்பத்தை பார்க்கலாம். ரொம்ப அழகா. நான் எப்ப மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போனாலும் மீனாட்சியையும் சொக்கநாதரையும் தரிசனம் பண்ணிட்டு அதை சிற்பமா வடிச்சிருப்பாங்க. நீங்க சொக்கநாதரை தரிசனம் பண்ணிட்டு வரும்போது அந்த துர்க்கை சந்நிதி தாண்டி வந்தீங்கன்னா அங்க இருக்கும் அந்த சிற்பம். தாரை வார்த்து கொடுக்கும் போது மீனாட்சி முகத்துல இருக்கிற அந்த வெட்கம் தத்ரூபமா இருக்கும். மீனாட்சி அவள் அரசியாக இருந்தவள், அவள் வீரத்தோடு இருந்தவள். அவள் வெட்கப்படுற ஒரு இடத்தை பரஞ்சோதியார் திருவிளையாடற் புராணத்துல எழுதுறார். நான் படிச்சு ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கேன். எங்க போனாலும் வீரம், தீரம், பராக்கிரமசாலியாக இருந்தவள் சிவபெருமான பார்க்கிறா. பார்த்த அந்த நொடியில் அவளுக்குள்ளே சிறிது வெட்கம் வருகிறது. என்ன பண்ணாலாம், தலைய குனிஞ்சு, முதல் முறையா தலைய குனிஞ்சு காலில் கோலம் போட்டாலாம். இதை நம்ம எங்க பார்த்திருக்கோம்? சினிமாலதான் பார்த்திருக்கோம். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அடாவடி மாதிரி அப்படி இருப்பாங்க. ஹீரோ மேல ஒரு காதல் வந்தோன்னா முதல்ல அப்படி கீழே குடிஞ்சு காலே கோலம் போடுவாங்க. இந்த சினிமாவெல்லாம் திருவிளையாடற் புராணத்திலேயே பரஞ்சோதியார் எழுதிட்டார். மீனாட்சி சிவபெருமான பார்த்தோம். அதுவும் போகும்போது கைலாயத்துக்குள்ள போகும்போது வேகமா போறாங்க. நந்தி தேவரே பயந்துட்டார். யார் இந்த அம்மா இவ்வளவு வேகமா வருது? நந்தி தேவர் தான் ஓடி போய் சொல்றாரு, யாரோ ஒரு பொண்ணு ரொம்ப வேகமா வராங்க. போர் தொடுக்க தான் வந்தாங்க மீனாட்சி கைலாயத்துக்கு. சிவபெருமான பார்த்த அந்த நொடியில ஒரு சின்ன வெக்கம் தலைய குனிஞ்சு காலில் அப்படி விரலால் கோலம் போட்டாள் என்று பரஞ்சோதியார் எழுதுகிறார். அதே வெட்கத்தோட தான் மீனாட்சி அம்மன் கோயிலில் இருக்கக்கூடிய அந்த சிற்பத்துல நீங்க பார்க்கலாம். நான் என்ன ஆச்சரியப்படுவேன்னா, ஒரு கல்லுல எப்படி அந்த முகத்தினுடைய அந்த உணர்ச்சியை கொண்டு வர முடிஞ்சது அப்படின்னு. ஆக பெருமாள் தான் தாரை வார்த்து கொடுத்தார். இந்த கதை என்பது நம்ம மக்கள் கிட்ட, அதுக்கு ஒரு கதை சொல்லணும்ல, இதையும் சேர்த்துட்டோம். எதுக்காக சேர்த்தோம்? என் மக்கள் என்ன கேட்பாங்க? பொதுவாகவே நம்ம மக்கள் நிறைய கேள்வி கேட்பாங்க. ஏன் நல்லா தானே போயிட்டு இருக்குது, ஏன் அதையும் சேர்க்கிறீங்க? அப்போ இப்படியெல்லாம் ஒரு கேள்வி வருன்றதுனால தான் அதுக்கு புனையா ஒரு கதை வச்சாங்க. இல்லப்பா, அழகர் அங்கேருந்து இறங்கி வர்றாரு, அதுக்குள்ள கல்யாணம் முடிஞ்சிருச்சா, அதனால இப்படியே திரும்பி போறார், அவருக்கும் கோபம் இருக்கும்ல, இருக்காதா பின்ன அப்படின்னு மக்கள் நினைப்பாங்க இல்லையா? அப்படி ஒரு புனைவுக்காக ஏற்படுத்தப்பட்டது தானே தவிர அழகர் கோச்சிக்கிட்டுலாம் போகல. அவர் எப்போதுமே எல்லோருக்கும் நன்மை செய்வதற்காகவே இருக்கக்கூடிய கடவுள் பெருமாள். கள்ளழகர் கோவிலை பற்றி பாடுகிற போது எவ்வளவு அழகாக பாடினார். சரி, இந்த அழகர் கோவிலினுடைய வரலாறுன்னு பார்த்தோம்னா எத்தனை வருஷம் பழமையா இருக்கும்? சிலப்பதிகார காலத்தை நம்ம 2ஆம் நூற்றாண்டுன்னு சொல்றோம் இல்லையா? 2ஆம் நூற்றாண்டில் பாடப்பட்ட சிலப்பதிகாரத்தில் கள்ளழகர் கோவில் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, அழகர் மலை பற்றி சொல்லப்பட்டு இருக்கிறது என்றால் 2000 வருடங்களுக்கு மேலாக இருக்கக்கூடிய கோவில் இந்த கோவில். ரொம்ப அழகா சிலப்பதிகாரம் சொல்லுது, விண்ணோர் ஏத்தும் வியத்தகு மரபில் புண்ணிய சரவணம் பவ கரணியோடு இட்ட சித்தி என்னும் பெயர் போகி விட்டு நீங்கா விளங்கிய பொய்கை முட்டா சிறப்பின் மூன்றுல வாங்கும் என்று 2ஆம் நூற்றாண்டில் பாடப்பட்ட சிலப்பதிகாரம் கள்ளழகர் கோவிலை பற்றி பேசுகிறது. எப்பேற்பட்ட மலை இந்த மலை, அழகர் மலை. ரொம்ப அழகா ஆழ்வார் பாடினார். திருப்பதியில் இருக்கிறவர்கள பெருமாள்,
ரொம்ப பிரசித்தி பெற்றது இல்லையா? நீங்க கேட்டீங்கல்ல, தல்லாக்குளத்துல இருக்கக்கூடிய பெருமாளும் பெருமாள் தானே, அவருக்கும் கள்ளழகருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்களே. தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் என்று கோவில் இருக்கிறதோ அங்கெல்லாம் திருப்பதியிலே இருக்கக்கூடிய பெருமாள் இங்கே வந்து எழுந்தருளினார் என்பது ஐதீகம். இங்கே வந்து பிரசன்னமானார் அப்படின்றது ஐதீகம். குன்றம் ஏந்தி குளிர்மலை காத்தவன் அன்று ஞாலம் அலந்த பிரான் பரன் சென்று சேர் திருவேங்கட மாமலை ஒன்றுமே தொழ நம் வினை ஓயுமேன் ஆழ்வார் பாடினாரே, அந்த திருப்பதியில இருக்கக்கூடிய 7 மலையும் இந்த கள்ளழகர் கோவில்ல இருக்கிறான். அழகர் பாடுறார் பாருங்க, அழகன் அலங்காரன் மலை. அவன் மட்டும் அலங்காரம் பண்ணிக்கல, அந்த மலையே அலங்காரன் மலைதான். அலங்காநல்லூர்னு ஒரு ஊர் இருக்குல்ல, அந்த ஊருக்கு ஏன் அந்த பேருன்னா பெருமாள் அங்க வந்துதான் அலங்காரம் பண்ணுவாராம். அலங்கார நல்லூர் என்பதுதான் காலப்போக்கில் அலங்காநல்லூர் என்று மாறியது. அலங்காரம், அவர் அலங்கார பிரியர் தான். சிவன் அபிஷேக பிரியர், பெருமாள் அலங்கார பிரியர். அந்த மலை எப்படிப்பட்ட மலை? அழகன் அலங்காரன் மலை, குலமலை கோலமலை குளிர் மாமலை கொற்றமலை நிலமலை நீண்டமலை திருமால் இருஞ்சோலையதே. 7 தடவை மலை மலை மலைன்னு வச்சு ஆழ்வார் பாடியிருக்கார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, திருப்பதியில இருக்கிறதும் 7 மலை தான், இங்க இருக்கிறதும் 7 மலை தான், அங்க இருக்கிற பெருமாள் தான் இங்கேயும் இருக்கிறார், தல்லாகுளத்திலையும் இருக்கிறார். இதுதான் ஆழ்வார் வந்து நமக்கு சொல்றார். இந்த கதை என்பது அழகர் கோச்சிக்கிட்டு போறாரா அப்படின்னா அது ஒரு புனை கதை தான். ஆனால் அதுவும் கூட மக்களிடையே ஒற்றுமையை ஏற்படுத்த வேண்டும் என்கிற நோக்கில் சொல்லப்பட்டதுதான். மக்கள் கிட்ட பேதத்தை ஏற்படுத்துறதுக்காக, பிளவு ஏற்படுத்துறதுக்காக ஏற்பட்ட கதைகளை நாம் விவாதம் செய்யலாமே தவிர, ஒரு ஒற்றுமைக்காக சொல்லப்பட்ட விஷயத்தில் நம்ம ரொம்ப ஆராய்ச்சி பண்ணாம அது இந்த சமுதாய ஒற்றுமைக்காக சொல்லப்பட்டது என்பதை நம்ம தலைமுறை புரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமா இல்ல, அதை புரிஞ்சுக்கிறதுக்கான அந்த ஒரு முக்கியத்துவமும் வேண்டி இருக்குல்ல. நம்மளுடைய முன்னோர்களாகட்டும் முன்னாடி எதற்காக இதெல்லாம் ஏற்பாடு செய்திருக்கார்கள், அவங்களுடைய நல்லெண்ணங்கள் என்ன அப்படின்றத நம்ம இந்த தலைமுறைக்கும் சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம். அப்போ இதை தெரிஞ்சுக்கிறது ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கிறது. திரு மதுசூதனன், இதுல காவல் ஜமீன் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாங்க. கள்ளழகர் உடனேயே வந்து காவல் ஜமீன் இருப்பாங்க. இது எப்போ, எந்த காலகட்டத்தில இருந்து இந்த காவல் ஜமீன் அப்படின்ற ஒரு விஷயம் தோன்றுனது? அது யார் பண்றாங்க? காவல் களவுன்னு 2 விஷயங்கள் பார்க்குறோம். திருடு எங்கெல்லாம் நடக்குதோ, எங்க ஆபத்து இருக்கோ அந்த இடத்துல காவல் என்ற ஒன்று தேவைப்படுகிறது. இந்த அழகர் மலையினுடைய அந்த இருப்பிடமே ரொம்ப முக்கியமான ஒரு இடமாக இருக்கு. சிலப்பதிகாரத்துல அழகர் மலையினுடைய வர்ணனை பத்தி சொல்லியிருந்தாங்கம்மா. அதுக்கும் முன்பாகவே பரிபாடல்ல, அதற்கும் முன்பாக நமக்கு சங்க இலக்கியத்தினுடைய ஆரம்ப காலத்திலிருந்தே அழகர் மலை பற்றியும் அழகர் கோயில்ல திருமாலினுடைய வழிபாடும் ரொம்ப பிரபலமாகவே பேசப்படுது. இன்னும் சொல்லணும்னா சிலப்பதிகார காலத்துல அது பிரபலம் நல்லாவே அடைஞ்சிருது. அதுக்கே முன்னாடி பரிபாடல்ல நமக்கு அழகர் கோயிலை பற்றியும் அங்கே கண்ணனுக்கும் பலராமனுக்கும் வழிபாடு நடந்ததெல்லாம் சொல்லப்படுது. அழகர் மலை இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அது ஒரு பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதி. அதன் வழியாக நீங்க போனீங்கன்னா பாண்டிய நாட்டினுடைய ஒரு புற எல்லை திண்டுக்கல் கிட்ட போயிடலாம். திண்டுக்கல் பகுதியை கடந்துட்டா, திண்டுக்கல் நகரத்தை கடந்து அந்த பக்கம் போயிட்டோம்னா சேரநாடும் அதை தொடர்ந்து கர்நாடகா வரைக்கும் அந்த சாலை போகக்கூடியதை பார்க்கிறோம். அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட கிழக்கு கடற்கரையிலிருந்து மேற்கு கடற்கரையை இணைக்கக்கூடிய ட்ரேட் ரூட்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். வியாபாரிகள் அந்த காலத்தில் உபயோகப்படுத்தின சாலை அது, நெடுஞ்சாலை அது. அது போகக்கூடிய வழியில இந்த அழகர் கோவில் காடுகள் வருது. அந்த பகுதிகளில் பாதுகாப்பு கருதி அந்த காலத்தில் திருட்டு தொழிலில் ஈடுபட்டு இருந்த சிலர் அவர்களை மாற்றி, திருமலை நாயக்கர் காலத்தில் களவு தொழிலிருந்து அவர்களை மாற்றி காவல் தொழிலுக்குன்னு கொண்டு வராங்க. காவலுக்குன்னு அவங்களை கொண்டு வந்துட்டா சாதாரணமாக நம்ம சொல்லுவோம் இல்லையா, யாராவது ஒருத்தர் திருடர் இருந்தாங்கன்னா அவங்க கிட்டே சாவியை கொடுத்து வைங்க, அவங்கள பாதுகாக்கிற பணியில் ஈடுபடுத்திட்டீங்கன்னா அந்த பொருள் பாதுகாப்பாக இருக்கும்னு கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு அமைப்பாக காவலிலே அவர்களை ஈடுபடுத்த காவலர்களாக அவர்கள் மாறிய போது அவர்களோடு சேர்ந்து அவர்களை ஒன்றிணைக்கக்கூடியதுன்னுட்டெல்லாம் ஜமீன்கள் உருவாகுது. இன்னும் பின்னாள் நாயக்க மன்னர்களுடைய ஆட்சியின் இறுதியில பல ஜமீன்கள் மதுரை பகுதியை சுற்றி ஏற்படுது. அதுல ஒன்றாக இந்த பக்கத்துல பொய்கைக்கரைப்பட்டி அந்த பகுதிகள் எல்லாமும் ஜமீன்கள் உருவாகுது. அழகர் கோயிலிருந்து புறப்பட்டு மதுரைக்கு வந்து கிட்டத்தட்ட 1 வாரம் இந்த நிகழ்ச்சி எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டு இப்ப இன்னைக்கு அவர் வைகை ஆத்துல இறங்குறாரு. இதை தொடர்ந்து அடுத்தவர் அங்க ராமராயர் மண்டபம் போய் அங்க தீர்த்தவாரி கொடுக்கிறது. அப்புறமா அதுக்கப்புறம் வண்டியூர் வீரராக பெருமாள் கோயிலுக்கு எழுந்தருள்வது, அங்க தசாவதார காட்சியை அங்க ராமராயர் மண்டபத்தில் கொடுக்கறதுன்னு வரிசையா இருக்கக்கூடிய எல்லா நிகழ்ச்சிகளையும் முடிச்சிட்டு அவர் ஒரு 2 நாட்கள் மறுபடியும் பயணப்பட்டு அவர் திருப்பி அழகர் கோயிலுக்கு போகணும். அந்த காலகட்டம், அந்த 7 நாள் அவர் அழகர் மலையிலிருந்து புறப்பட்டு வந்து மறுபடியும் போய் சேரக்கூடிய அந்த காலகட்டத்தில் அவருக்கு
பாதுகாப்பு தருவதாகன்னு சொல்லி அந்த ஜமீன்கள் அதற்குன்னு நியமிக்கப்படுறாங்க. அவர்களுக்குள்ள எல்லை வகுக்கப்பட்டு இந்த இடத்துல இருந்து இது தூரம் வரைக்கும் நாங்க எங்களுடைய பாதுகாப்புல அழகரை அழைத்து கொண்டு வருவது, இங்க இருந்து அடுத்த தூரத்திற்குன்னு அது ரொம்ப ஒரு புரோட்டோகாலா ஆர்கனைஸ்டா ஒரு செக்யூரிட்டி சார்ஜில் போற மாதிரியே தான் அது வரும். அதற்காக ஏற்படுத்தப்பட்ட காவலர்களாக அவங்களை பார்க்கிறோம். அவர்களுக்குன்னு சிறப்பாக மரியாதைகள்லாம் செய்யப்பட்டு அந்த அழகரோடவே கூட அழகர் மலையில இருந்த ஒரு வைணவ ஆச்சாரியரான திருமாலை ஆண்டான்னு சொல்லப்படுபவர் அவரும் பல்லக்கிலேயே எழுந்தருள்வார். இன்னைக்கும் அந்த பகுதிகளில் சொல்லக்கூடிய ஒரு சொலவாடை ஆண்டான் பல்லக்கு முன்னாடி அழகர் பல்லக்கு பின்னாடின்னு சொல்லுவாங்க. அழகர் பெருமாளுக்கு முன்னாடி திருமாலை ஆண்டான்னு சொல்லப்படுற அந்த வைணவ ஆச்சாரியர் அவர்கள் தான் அழகர் கோவில்ல ஸ்தல ஆச்சாரிய புருஷர்கள். அழகர் கோயிலை பொறுத்தவரையில் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய நெறிகளை எல்லாம் கடைபிடிக்கிறதுக்கான நெறிகளை காப்பாற்றி வருவது அவர்களுடைய பணி. அவர்களும் ஒரு பல்லக்கில் எழுந்தருளி அவங்க முன்னாடி வர அழகர் பின்னாடி வருவார்னு இந்த யாத்திரையோடு இவ்வளவு தூரத்திற்கு ரொம்ப எஸ்டாப்ளிஷ் புரோட்டோகால்ஸா இதெல்லாம் இருக்க நிறைய சம்பிரதாயங்கள் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா ஒவ்வொன்றுக்கு பின்னாடியும் ஒரு காரணம் இருக்கிறது. முன்னாடி நம்மளுடைய முன்னோர்கள் அவங்க அதை ஏற்பாடு பண்ணது வந்து சாதாரணமான விடயம் இல்லை. இதற்கு எல்லாத்துக்குமே ஒவ்வொரு காரணங்கள் இருக்கிறது அப்படின்றது ரொம்ப ஃபேக்சுவலாகவும் நீங்க சொல்லியிருக்கிறீங்க. அதுக்கு பின்னாடி இருக்கிற நம்பிக்கைகள், ஐதீகங்கள், இல்ல சும்மா சொல்லப்பட்ட கதைகள், அதையெல்லாம் தாண்டி இதுல வந்து ஒரு காரணம் இருக்கு அப்படின்றத ரொம்ப எளிமையாகவும் அழகாகவும் விளக்கியிருந்தீங்க. நன்றி மதுசூதனன். நம்மளுடைய செய்தியாளர் சுபாஷ் அங்கே இருக்கிறார், களத்தில் இருக்கிறார். கழகர் வைகை ஆற்றில் இறங்கக்கூடிய நிகழ்வை நம்ம நேரலையா பார்த்துக்கிட்டு இருக்கோம். செய்தியாளர் சுபாஷ் கிட்ட கள விவரங்கள் என்ன அப்படின்றத கேட்கலாம். சுபாஷ், சரியாக 5:50 மணியிலிருந்து 6:10க்குள் கழகர் வைகை ஆற்றில் இறங்கி அருள் பாலிக்கிறார் அப்படின்றத நம்ம பார்த்தோம். தற்போதைய நிகழ்வு என்ன நடந்துகிட்டு இருக்கு, காட்சிகள் விளக்குங்க. கண்டிப்பாக திலகவதி, மதுரை சித்திரை திருவிழா கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் வைபவமானது இன்னும் சற்று நேரத்தில் ஆனது இந்த வைபவமானது நடைபெற உள்ளது. இதற்காக கள்ளழகர் பட்டுடுத்தி தற்போது வருகை தந்துள்ளார். இந்த அழகர் மலையிலிருந்து கள்ளழகர் எதிர்த்ததிக்காக நேற்று முன்தினம் புறப்பட்டு வரும் வழியில் அனைத்து மண்டப பொடிகளிலும் எழுந்தது பக்தர்களுக்கு அனுபவித்தார். இதனில் நேற்று இரவு மன்னாபுரம் கிருஷ்ணவெங்கடேஸ்வரபதி கோயிலில் வந்தார். அங்கிருந்து இரவு அதிகாலை எழுந்தருளை பச்சை பட்டு உடுத்தி ஆற்றில் எழுந்துவதற்காக புறப்பட்டு தற்போது வழிநெடுக மண்டப பொடிகளில் பக்தர்களுக்கு அருள் பாலித்து தற்போது குதிரை வாகனத்தில் தற்போது கள்ளழகரானது வைகை ஆற்றில் எழுந்தருள்ளார். வைகை ஆற்றி வடகரை பகுதியில் 2 அளவிலான பட்ட மலர்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. சுற்று வட்டார பகுதியில் தற்போது தற்காலிக மின்வெட்டுகள் அமைக்கப்பட்டு ஏற்பாடுகளானது மாவட்ட நிர்வாகம் சார்பாக செய்யப்பட்டு வருகிறது. அழகர் ஆற்றில் இறங்குவதை குறித்து வைகை ஆற்றிலிருந்து 210 மீதானது Taste the Daily.